வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட கதையை எடுத்துக்குவோம். கதையின் நாயகன் பவிஸ். அவர் வந்து ஒரு செஃப்பா இருக்காப்புல. ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ண மாட்டேன், ஏன்னா அவருக்கு லவ் பிரேக்கப் பண்ணால கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம பிரியா வாரியரை பொண்ணு பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி கூட்டு போகும்போது அவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சதுனால கிளாஸ்மேட் ஆகணும்னால எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, பேசி பழகுனதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவரோட எக்ஸ் லவர்ட்ட இருந்து ஒரு இன்விடேஷன் வருது, என்னோட கல்யாணத்துக்கு வந்துருன்னு சொல்லி. இதுக்கப்புறம் இந்த கதையை இந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தில் முதல் பாசிட்டிவே ஜி பிரகாஷ் மியூசிக்கு, ஒளிப்பதிவாளர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. படம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. பவிஸோட நடிப்பை பார்க்கும்போது படத்தில் பவிஸாவே தெரியல, அவர் நமக்கு தனுஷாக தான் தெரிகிறாரு. ஏன்னா அவரோட நடை உடை இன்ச்சு பை இன்ச்சு எல்லாமே தனுஷு தான் ஞாபகப்படுது. தனுஷே நடிச்ச மணி தான் இருக்கு படத்துல அனிகா சுரேந்தர் வந்து கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு பாத்ரூம் சீன் வரும். அதுல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு. பிரியா வாரியர் வந்து கொஞ்ச நேரம் வந்தாலும் கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சாரும் அவருக்கு என்ன கொடுத்தாங்களோ அது அப்படியே கரெக்டாக இருந்திருக்காங்க. படத்தில் நிறையா இருந்திருக்காங்க. மேத்யூ தாமஸோட காமெடியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆன் அண்ட் ஆஃப் ஒர்க் ஆனாலும் செகண்ட் ஹாஃபில் நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. நிறைய இடத்துல சிரிக்கிறாப்புல இருந்துச்சு. படத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த காதல் வலிக்குது பாட்டை போட்டுவிட்றாங்க, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு மெலோடி பாட்டு செம்மையாக இருக்கும். ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு செம்மையாக இருந்துச்சு அந்த பாட்டு கேட்குறதுக்கு. அப்புறம் ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அந்த கோல்டன் பாட்டு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு வேற லெவல் செம்மையாக இருந்துச்சு தேட்டரில் பார்க்குறதுக்கு. மற்றபடி படத்தில் மைனஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே லேக் ஆனாலும் அதை வந்து நம்ம பவிஸ் நடிப்பு தனுஷ் மணிக்கு தெரியறனாலையும், குரல் முதற்கொண்டு தனுஷ் மணியே இருக்கிறனாலையும் நமக்கு எங்கேயுமே அந்த லேக்கை வந்து கடந்து போயிட முடியுது. மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு லவ்வர்ஸாக போய் உட்காந்து ஜாலியாக செல்ஃபோனை நோண்டாமல் பார்த்துட்டு வரதுக்கு ஓகேவான படம் தான் அந்த படம். இப்போ அது தியேட்டர்ஸில் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.